இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மலிஷ்கா, இங்க பாருமா, இப்படி நீ சோகமா இருக்க கூடாது. இங்க பாரு, எனக்கு நீலம நல்லா தெரியும். ஒரு தடவை அவ டிசைட் பண்ணிட்டான்னா அது நடக்கிற வரைக்கும் அவ சும்மா இருக்க மாட்டா. அவ உனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் ஆகணும்னு ஆரம்பத்திலேருந்து ஆசைப்பட்டா. சோ நீ டென்ஷன் ஆகாத. ரிஷியோட விருப்பம் எதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீலம் என்ன நினைக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரியலி மாம், வற்புறுத்தலால தான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நீங்க சொல்றீங்களா? வற்புறுத்தி ரிஷிய ஓகே சொல்ல வைப்பீங்களா? இப்படி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு மாம்? எனக்கு இது வேண்டாம். என்ன பிரயோஜனம் இருக்கு? ரிஷியே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அவன் சந்தோஷமா ஒத்துக்கணும். I want him to say yes. ஐ நோம்மா, கொஞ்சமாவது பொறுமையா இரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐ ப்ராமிஸ் யூ, ரிஷி முன்னாடி உன்னை காதலிச்ச மாதிரி he will start loving you again. ரிஷிக்கு ரியலைஸ் ஆயிடும், அவன் முன்னாடி உன்னைதான் காதலிச்சான், இன்னைக்கும் உன்னைதான் காதலிச்சிட்டு இருக்கான்னு. நான் தான் சொல்றேன்ல, நீ சந்தோஷமா இருமா. எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நான் வரேன். நீங்க அந்த என் மேல கோவமா இருக்கீங்களா? புரியுது. அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். ரிஷிக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கும் தான். அந்த பொண்ணை உங்க பொண்ணால நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறமா நீங்களே என்ன பாராட்டுவீங்க. என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடும். ஏன்னா நான் உங்க பையனோட வாழ்க்கைய சந்தோஷத்தால நிரப்பிடுவேன். அந்த சந்தோஷத்தை தான் அந்த ராசி இல்லாத பொண்ணு இப்ப என் பையன் வாழ்க்கையில இருந்து பறிச்சுட்டான். நீங்க லக்ஷ்மியை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி மலிஷ்காவையும் நீங்க புகழ்வீங்க. ஏன்னா மலிஷ்கா நம்ம குடும்பத்துக்கு நிறைய சந்தோஷங்களை கொண்டு வர போறா பாருங்க. அவளை உங்க பொண்ணை ஏத்துக்குவீங்க. மலிஷ்காக்கு தான் அந்த தகுதியும் இருக்கு, அந்த லக்ஷ்மிக்கு கிடையாது. உனக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைக்கு நான் உனக்கு 10 லட்சம் தரேன். அட்வான்ஸா 2, மீதிய வேலை முடிச்சிட்டு வாங்கிக்க. என்ன வேலைங்கிறத நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். முதல்ல என்னை வந்து பார்த்து அட்வான்ஸை வாங்கிட்டு போ. அட்ரஸை சென்ட் பண்றேன். இனிமே அந்த பொண்ணு லக்ஷ்மியை பத்தி கனவுல கூட என் பையன் நினைக்க மாட்டான். அவளை பத்தின எண்ணங்கள் எல்லாத்தையும் அடியோட அழிச்சு காட்டுறேன். அதுவும் மொத்தமா. ஆயுஷ், ஆயுஷ் உட்காரு. எப்படி இருக்க? நீங்களே பாருங்க, நான் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இல்ல, 5 கிலோ கெயின் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன பாருங்க, கண்ணெல்லாம் எப்படி வீங்கிடுச்சு பாருங்க. நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்ல, ரொம்ப சூப்பரா இருக்கேன்ல. அண்ணி, அண்ணி எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப எம்டியா ஃபீல் பண்றேன். எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, என் நிலைமை எப்படி இருக்குன்னா அப்போ ரிஷி ப்ரோவோட நிலைமை ரொம்ப மோசம். அண்ணே என்ன பாருங்களேன், என்கிட்ட சொல்லுங்க, அப்படி என்னதான் ஆச்சு? ஏன் யாருமே என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? அண்ணே நான் எந்த விஷயத்தையும் பாசிட்டிவா தான் பாப்பேன், தெரியும்ல. அதாவது தங்கம் அதோட முழு தன்மையை பெறணும்னா, அதை ஜொலிக்கணும்னா நிறைய நெருப்புல கொதிக்க வேண்டியிருக்கும்ல. இப்படி எரியிற உங்களோட ஃபேஸ் இருக்குல்ல, இது தங்க மாதிரி இருக்கிற உங்க 2 பேர் உறவை நிச்சயமா ஜொலிக்க வைக்கும். பாருங்களேன், நிச்சயம் நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆவீங்க. இப்ப நீங்க 2 பேரும் எவ்வளவு தள்ளி இருக்கீங்களோ அவ்வளவு க்ளோஸ் ஆவீங்க. நீங்க வேணா பாருங்க அண்ணி. அண்ணி நீ ஏதாவது சாப்பிடுறியா இல்ல ஏதாவது குடிக்கிறியா? நான் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு உனக்கு கொண்டு வரேன், சரியா? இரு, நான் கொண்டு வரேன். அண்ணி, இந்த டாபிக் பேசுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல?
சரி நான் பேசல. ஆனா நீங்க உட்காருங்க உட்காருங்க. ஜூஸ் வேணுமான்னு கேட்டீங்கல்ல, நீங்க எனக்காக ஜூஸ் மட்டும் இல்ல, நீங்க சமைச்சீங்கன்னா இங்க இருக்கிற மொத்த சாப்பாட்டையும் நானே சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஆனா இப்ப என்கிட்ட டைம் இல்ல, அதோட உங்ககிட்டயும் டைம் இல்ல. நீங்க சீக்கிரமா ரெடி ஆகி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். ரிஷியை பாக்குறதுக்கா? ஆயுஷ் ப்ளீஸ், நான் தான் சொன்னல நாங்க 2 பேரும். இல்ல நான் போக மாட்டேன். நீங்க போலன்னா அவர் மனசு உடைஞ்சிரும். மாமாவோடது. நான் மாமாவை பத்தி பேசுறேன். ஒன் செகண்ட். நான் ரிஷிப்ரோவை பத்தி பேசுறேன்னு நினைச்சீங்கல்ல, எனக்கு புரியுது. அவரை மிஸ் பண்றீங்கல்ல, இருக்காதா பின்ன? அங்க அவரு உங்களை மிஸ் பண்றாரு, இங்க நீங்க மிஸ் பண்றீங்க. இட்ஸ் ஓகே. இப்போ நீங்க மாமாவை பார்க்க போகணும், அவரை பார்க்க போவீங்கல்ல? சரி, ஆனா அப்பாவை இங்க வந்து என்ன பார்க்க சொல்லலாம்ல, ஏன் நீங்க வரல? அவரை பாப்பீங்கல்ல, அப்ப பர்சனலி அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எனிவே இப்போ டைம் இல்ல, நீங்க சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. நான் உங்களுக்கு அட்ரஸும் டைமும் மெசேஜ் பண்றேன். ஓகே? அப்பாவை எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. கிரண் ஆண்டி கிட்ட நான் பேசியே ஆகணும். நான் உங்களுக்கு கால் பண்றேன். ரிஷி எனக்கு ஃபோன் பண்றான். ஹலோ ரிஷி. ஹாய் ஆண்டி, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? மச் பெட்டர்ப்பா, ஐ எம் குட். நீ சொல்லி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆக்சுவலி ஆண்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்பீக்கர்ல போடுங்க. இப்போ நான் பேசலாமா? ஷியோர்ப்பா, ப்ளீஸ் சொல்லு. ஆண்டி ஆண்டி ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொல்லு ரிஷி. எதுக்காக தயங்குற? நான் உன் அம்மா மாதிரி தான், என்கிட்ட என்ன வேணாலும் நீ சொல்லலாம். ஏன் ஆண்டி, நானும் உங்களை என் மாம் மாதிரி தான் பாக்குறேன். அப்படின்னா சொல்லு, என்ன விஷயம்? அது ஆண்டி ஆக்சுவலி ரிஷி, நீ ஒண்ணு பண்ணு. நீ வீட்டுக்கு வந்துரு, இங்க உட்கார்ந்து பொறுமையா பேசலாம், அப்படியே சாப்பிடலாம். ஓகே ஆண்டி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். நானே வந்து உங்களை பாக்குறேன். ஒருவேளை இவன் உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ல போறானா? நீங்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணணும், இவன் சொல்றத நீங்க கேட்க கூடாது. மலிஷ்கா, ரிலாக்ஸ், ஜஸ்ட் வெயிட். அவன் என்ன சொல்ல போறான்னு முதல்ல தெரியணும்ல. நான் இதோ வந்துடுறேன். என்ன இது? என்ன புது ட்விஸ்டா இருக்கு? காட்க்கு தான் தெரியும். அவனை பாரு, லக்ஷ்மி அவனை எப்படி மாத்தி வச்சிருக்கா பாரு. மொத்தமா மாத்தி வச்சிருக்கா.